செட் தேரி இன்றைக்கி நம்ம வந்துட்டு டைப்ஸ் ஆஃப் செட் ஒரு 2-3 நாளாக வீடியோஸ் போடல, சாரி. என்னையிலேருந்து ரெகுலராக வந்துடும். செட் தேரியில் ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம சப்செட்னா என்னென்னு பார்த்தோம்ல, சேம் கான்செப்ட் தான். டெஃபினேஷன்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க கொஞ்சன்னு. அதெல்லாம் நம்ம வந்துட்டு ஓரளவு லாஸ்ட் வீடியோஸில் பார்த்துட்டோம். அதில் இல்லாத ஒரு சில வேர்ட்ஸை தான் நம்ம இதில் போய் ஆட் பண்ணிருக்கிறோம். A set is said to be a subset of another set B. எப்படி நம்ம எழுதுவோம்? சப்செட்னா என்னங்க? ஒரு செட்டில் இப்போ ஏல 1 இருக்கு, பியில் 1 2 3 4 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்னென்னு எழுதலாம்? ஏல இருக்கிற 1 பியில் இருக்கா? அப்போது ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பின்னு எழுதலாம். ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பின்னு எழுதலாம். ஓகேவா? அதை தான் இங்கே எழுதியிருக்கிறோம். ஓகே, ஏ இஸ் த சப்செட் ஆஃப் பி ஆர் பி இஸ் த சப்செட் ஆஃப் பி. எதுக்கு நம்ம இந்த கிரேட்டர் தென் சிம்பிள் போடுவோம்ல, அந்த மாதிரி தான் நான் இங்கே மவுத் மட்டும் மாற்றி போட்டிருக்கேன். எதில் அந்த எலமெண்ட் இருக்கோ அதுக்கு சப்செட் சிம்பிள் போடணும். ஓகேவா? இஃப் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் ஆர் கால்டு பாயிண்ட்ஸ் ஆஃப் பி, ஏல இருக்கிற எல்லா பாயிண்ட்ஸும் பியில் இருக்குன்னு சொல்லலாம்ல, அதை தான் இங்கே சொல்லியிருக்காங்க. அடுத்து கான்வென்ஷனில் இப்போது ஏபிசி அப்படின்னு சொல்லிட்டு நிறைய சப்செட்ஸ் வந்துட்டு இருக்குது. ஓகேவா? அது எல்லாத்தையும் ஒரு பெரிய செட்டில் எழுதுகிறோம். அதுதான் என்னது? எஸ், கால்டு த யூனிவர்சல் செட். நம்ம வென் டயக்ராம் போடுக்கல யூனிவர்சல் செட் அப்படின்னு சொல்லிட்டு யூன்னு சொல்லி டினோட் பண்ணுறப்போ ஞாபகம் இருக்கா? அதுதான். ஒரு செட்டு 2 செட் கொடுத்துருந்தாங்கன்னா சப்செட்டுன்னு சொல்லிடலாம். இதுவே நிறைய செட் இருக்குது. இப்போது ஹியூமன் பீயிங்ஸ், பிளான்ஸ், அனிமல்ஸ், இது எல்லாமே எதோட சப்செட்டுன்னு சொல்லலாம்? எர்த்தோட சப்செட்டுன்னு சொல்லலாம். ஓகேவா? அதை தான் இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. தென் எஸ் மைனஸ் ஏ இஸ் கால்டு த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. உனக்கு இப்போ அந்த யூனிவர்சல் செட்டுலேருந்து எஸ் ஏன்ற செட்டு என்ன அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். அப்படின்னா என்ன பண்ணுவோம்? எஸ்ஸுலேருந்து ஏவை மைனஸ் பண்ணால் மீதி இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாமே எதுக்கு இதுவாக இருக்கும்? ஏ அப்படின்னு சொல்லி எஸ் வந்துட்டு நமக்கு கிடைச்சிரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஓகேவா? இது நம்ம படிச்சிருப்போம்ல, எஸ் மைனஸ் ஏ இஸ் கால்ட் த காம்ப்ளிமெண்ட் ஆஃப் ஏ. எஸ் மைனஸ் ஏ ஈக்குவல் டு ஏ டேஷு. ஏ இல்லாத செட்டு நமக்கு கிடைச்சிரும். எர்த்துலேருந்து இப்போ ஏன்றது ஹியூமன் பீயிங்ஸ்னால் ஹியூமன் பீயிங்ஸ் எடுத்துட்டா அப்போது ஏவே இருக்காதுல்ல அதில். அதை நம்ம எப்படி டினோட் பண்ணலாம் அப்படின்னா ஏ காம்ப்ளிமெண்ட். மறுபடியும் ஏவையும் ஏ டேஷையும் சேர்த்து எழுதுனா நமக்கு யார் கிடச்சிருவா? எஸ் கிடச்சிருவாங்க. புரியுதுங்களா இந்த 2 ரூலும்? தென் நெக்ஸ்ட் டெஃபினேஷன், இஃப் ஏ அண்ட் பி ஆர் செட் டு பி ஏ யூனியன் பி அப்படின்னா ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதணும். யூனியன்னா என்னது? சேர்த்து எழுதணும். இதுக்கு ஆர் ரூல் யூஸ் பண்ணணும். ஏ ஆர் பி. ஓகேவா? எக்ஸுன்றது ஏலையும் இருக்கலாம், பிலையும் இருக்கலாம். இதுவே இன்டர்செக்ஷன், அப்படியே யூவை தலைகீழ போடுறது இன்டர்செக்ஷன். ஏ இன்டர்செக்ஷன் பினா ரெண்டுத்துலேயுமே எக்ஸ் இருக்கணும். அண்டு ரூல் இதுக்கு வரும். இதுக்கு ஆர் ரூல் போடுவோம். யூனியன்னா ஆறு, இன்டர்செக்ஷன்னா அண்டு. புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் பி அப்படின்னா ஏ அண்ட் பி ஆர் செட்ஸ், then A minus B is the set of all elements of A which do, ஏன்றது வந்துட்டு not belongs to B. கரெக்ட் தானே? A வந்துட்டு Bயில் இல்லை. ஓகேவா? இப்போ எக்ஸுன்னு ஏல வந்துட்டு எக்ஸ் ஒய் செட்டுன்னு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பியில் 1 2 3 இருக்கு. 1 2 3 இருக்கு. அப்போது ஏல இருக்கிற எலமெண்ட் பியில் இல்லை. கரெக்டு தானே? ஏல இருக்கிறது பியில் இருக்கக்கூடாது. ஓகேவா? அதை தான் ஏ மைனஸ் பின்னு சொல்லுவோம். இப்போ சப்போஸ் ஏல வந்து 1 2 3 XY Z இருக்குன்னா ஏலேருந்து பியை மைனஸ் பண்ணணும். அதுதான் ஏ மைனஸ் பி. ஏல இருக்கிற பியில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எதுவுமே ஏல இருக்கக்கூடாது. ஏ மைனஸ் பி ஈக்குவல் டு செட் ஆஃப் எக்ஸ் such that எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ. ஏல மட்டும்தான் இருக்கணும். பியில் அந்த எலமெண்ட், பியோட எலமெண்ட் ஏல இருக்கக்கூடாதுங்க. அதுதான் ஏ மைனஸ் பி. ஓகேவா? இப்போ ஏன்றது
1 2 3 XYZன்னு இருக்கு. Bன்றது 1 2 3ன்னு இருக்குன்னா A மைனஸ் B என்னன்னு வரும்? Bயோட எலமெண்ட்ஸ் எதுவும் Aல இருக்கக்கூடாது. அப்போ ரிமைனிங் XYZ மட்டும்தான் வரும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு அதோடைய லாஸ் என்னென்ன இங்கே இருக்குது செட்ஸில் அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஓகேவா? உங்களுக்கு நான் இங்கிலீஷ்லேயே எக்ஸ்பிளைன் பண்ண ட்ரை பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.